டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. கிருஷ்ணகிரியிலிருந்து அசோக். வணக்கம். ஹலோ. வணக்கம் அசோக், உங்களுடைய கேள்வியை விரைவா கேளுங்க. மேடம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜாஸ்தியா கோவம் வருது. சரி. அதனால இருக்கிற பக்கத்துல இருக்கிற பொருளோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளோ அடிக்கணும் அப்படின்னு ஒரு கோவம் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அசோக்? நான் மோட்டார் ஃபீல்டுல இருக்கேன். சரி, என்ன வயது உங்களுக்கு? 25 மேடம். சரி அசோக், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது, கோபம் வரும்போது அடிக்கிற நிலைமைக்கு கூட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இரிட்டேஷன்லேருந்து இவரோட கோபத்தோட இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, கிவ் டைம். ஏன்னா நிறைய விஷயங்களை நேரம் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் டு ஹீல். ஸோ கிவ் டைம், டோன்ட் ரியாக்ட் அண்ட் டோன்ட் டேக் திங்ஸ் பர்சனலி. இது எனக்கு தான் நடக்குது, எனக்கு மட்டுமே ஏன் இது மாதிரி நடக்குது, என்ன தான் இது மாதிரி பேசுகிறாங்களோ, இது மாதிரி பர்சனலான விஷயங்களாக அதை திங்ஸை எடுத்துக்காமல் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டலாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கோபத்தை அதிகமாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். இப்போது மக்கள்லாம் ரொம்ப ரிஜிடாக ஒரு குறுகிய வட்டத்திலே வாழக்கூடிய மக்கள், குறுகிய எண்ண கோட்பாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு அதிகமாக கோபம் வருமா? ஸோ அவங்க இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? குறுகிய கோட்பாட்டுக்குள்ளேயே, அதாவது நேரோ மைண்டட் பீப்புள்னு சொல்கிறீங்க. நேச்சுரலி எனக்குன்னு ஒரு வட்டத்தை நான் அமைச்சுக்கிறேன். அந்த வட்டத்துலேருந்து ஒன்று அதுக்குள்ளே யார் வந்தாலும் எனக்கு கோவம் வரும், இல்லை எனக்கு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதும் அந்த இயலாமை. அதனால ஸோ இட்ஸ் பி அன் ஓப்பன் மைண்டட் ஃபஸ்ட்டு, நேரோ மைண்டட் இல்லாமல். அண்ட் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பேசுகிறதுக்கான, இப்போ நமக்கு ஒரு நேயர் கேட்டார் இல்லையா, ஒரு லேபர்ஸ் கூட ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கோவப்படாமல் இஃப் யூ கேன் இம்ப்ரூவ் ஹிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாருக்குமே பொருத்தமான விஷயம். கோபப்பட்டு பேசுகிறத கொஞ்சம் நான் நல்ல முறையில் தெளிவாக புரியற மாதிரி எடுத்து சொன்னோன்னாலே எதிராளியும் கோவப்பட மாட்டாங்க, நமக்கும் அந்த அட்ரினலினோட செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்காது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வருது. என்னோட ஏஜ் 32 வயசு ஆகுது. சரி. இப்போ பாத்தீங்கன்னா கோவம் வரும்போது உடம்புலாம் ஹீட் ஆயிடுது, ரொம்ப பதட்டமா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சரி. கையில கிடைக்கிற செல்லு இல்லை ஏதோ எதை கிடைச்சாலும் தன்னையே ஒரு காயப்படுத்திக்கணும் போல சொல்லுது. சரி, எந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு கோபம் வருது? நடக்காத விஷயம் பேசினாவே கோபம் வருது. சரி சார், தவறே பண்ணியிருக்க சொல்லும்போது ரொம்ப கோபம் ஜாஸ்தியா வருது. சரி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதற்கான ஆலோசனைகளை பார்க்கலாம். அது அவருக்கு எதனால் கோபம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தவறே பண்ணலை, நம்மளை தவறு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது ப்ளேம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது ரியாக்ஷன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் நம்ம தவறு பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதில் கோபப்படுறதுக்கான அர்த்தமே இல்லை. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த கோபப்படாமல் நம்மளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் டைம் நமக்கு ஒர்க் பிளேஸில் கோபம் வருதுன்னா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை, என்னை போய் ப்ளேம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் மேக்ஸிமமாக வரக்கூடிய. எங்கிட்ட வரவங்க, ஒர்க்கில் இருக்கிறவங்க, இந்த 30 to 40 இயர்ஸில் வர்றவங்க இந்த மாதிரி ஆங்கரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. அதுக்கு என்ன நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற அது விஷயம்னா, டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வென் யூ ஆர் ரைட், வென் யூ நோ தட் யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு நமக்கு எப்போ தெரியறதோ அப்போ கோவப்படணுங்கிற அவசியமே இல்லையே. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நீ தான் அந்த தப்பை பண்ண அப்படின்னு கையை காட்டி திட்டும் போது கண்டிப்பாக நமக்கு உள்ளேருந்து கோபம் வரும். அப்போ என்ன பண்ணணும் கட்டுப்படுத்துறது? ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸுக்கு தான் போகணும். ஸோ என்ன மாதிரி டெக்னிக்ஸ் மேம்? ஏதாவது ஒரு டெக்னிக் மக்களுக்காக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மனசுக்குள்ளேயே ரெப்பிட்டேட்டிவாக ரிலாக்ஸ், லெட் கோ, இல்லை திஸ் இஸ் நாட் த டைம் டு டாக், அது மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸ்டான அசர்ட்டிவான சென்டென்ஸாக மைண்டுக்குள்ளேயே நமக்கு நாமே சொல்லிக்கிறது. நிச்சயமாக இது மாதிரி தான் நான் கேட்குறேன் மேம். ஏதாவது ஒரு சென்டென்சஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கோபம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மனசு இப்போது சில இடங்களில்
ரொம்ப அதிகமாக நமக்கு கோவம் வருது, ஆனால் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயம் அது வந்து வெளியில் வேறு இடத்துல போயிட்டு அவுட்பர்ஸ்ட்டாக மாறக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ரிலாக்ஸ் அப்படிங்கிற அந்த சின்ன வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வந்து அந்த கோபத்தை வந்து மேனேஜ் பண்ணலாம். நோ கண்ட்ரோல், மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திண்டுக்கல்ல இருந்து அஃப்ரின் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வி கேளுங்க. தொலைக்காட்சியை பார்க்காம கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எனக்கு வந்து ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கு. சரி, பாப்பா எந்திரிச்சு ஒரு சின்ன சேட்டை செஞ்சா கூட அப்படியே அடிக்கிற அளவுக்கு டென்ஷன் வந்து மைண்ட் அப்படியே இதாயிருது எனக்கு. சரி, அதுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கோபம் வருது. குழந்தை எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அடிக்கணும்னு தோணுது, அந்த மாதிரி கோபம் வருது அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே வந்து சில்ட்ரன் நீட் இமீடியட் ரெஸ்பான்ஸ். அது அட்டென்ஷன் சீக்கர்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தேவை. தே டோன்ட் நோ த டைம் கேப். அவங்களுக்கு டைம் லேப்ஸ் ஆகிறது தெரியாது. ஒரு ½ அன் ஹவரில் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சான்னு அடுத்த 2வது நிமிஷத்தில் கேட்பாங்க. ஸோ தே டோன்ட் நோ த டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ சில்ட்ரன் இப்போது குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் மட்டும் ப்ளீஸ் டூ நாட் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரை டு காம் டவுன் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது யோகா எக்ஸசைசஸ் பண்ணலாம். இல்லை அந்த இடத்துலேருந்து நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி என்ன பண்ணலான்னா லிசன் டு சம் மியூசிக். உங்களுக்கு பிடித்தமான மியூசிக்கை இயர்ஃபோன்ஸில் போட்டு கேட்கலாம். ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு புரிய வைங்க. குழந்தைகளை வந்து டோன்ட் பனிஷ் தெம்செல்ஸ். அது நமக்கு நாமே பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் வந்து 4 வகையாக சொல்லலாம். எப்படின்னா மேடட் சைல்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் மேடட் யுவர் செல்ஃப், அடுத்தது அகைன் மேடட்ஸ் சைல்டு பிகாஸ் தி சைல்டு ஹேஸ் தன்னை வந்து பைத்தியமாக்கினதுக்காக குழந்தை மேலே அகைன் ஒரு கோபம் வருது. இன்னொன்று என்னென்னா நான் ஏன் கோவப்பட்டேன் என்ன நானே கோச்சிக்கிறது. இது 4 வகையாக வரும். இட் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ இவங்க இந்த நேயர் கேட்ட மாதிரி அந்த குழந்தைய அடிச்சிட்டாங்கன்னா கடைசியில் வாட் ஷி வில் டூ இஸ் ஷி வில் எண்ட் அப் இன் டியர்ஸ். அழுகையாக போய் முடியும். இது எல்லா தாய்மார்களுக்கும் வர விஷயங்கள் தான். தன்னுடைய இயலாமை. ஸோ இப்போ இந்த மாதிரி மாறி மாறி தன்னுடைய குழந்தை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமில் அவங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போனால் நல்லதா மேம்? கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் அது. கவுன்சிலர் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் லேர்ன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். நல்ல ஒரு சைக்காலஜிஸ்டாக போயிட்டு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சரி மேம், அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. கோவையிலேருந்து சுரேஷ் பாபு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. சார், என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டென்ஷன் ஆகுறாங்க. கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. சரி சார். சின்ன விஷயம் கூட பொறுமையே இல்லை. என்ன ரீசன்? சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. அதாவது அவங்களுடைய கோபத்தை இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளால் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய 2 பேர்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையாக தான் போய் முடியுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து சொல்லணும்னா இம்ப்ரூவ் ஹிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒய்ஃப்க்கு வந்து புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்லலாம். இதனால் வந்து ஒய்ஃப் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் குழந்தைங்க கேட்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆர் ரோல் மாடல்ஸ் ஃபார் சில்ட்ரன். நம்ம என்ன பேசுகிறோமோ அதான் குழந்தைங்க கேட்டுட்டு அதைப்படி தான் அவங்க போயிட்டு சொசைட்டியில் பிஹேவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒய்ஃப்க்கு புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்கிறதுக்கு இவர் முயற்சிக்கணும். அவங்க புரிஞ்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் இவர் சொல்லணும். அதையும் மீறி அவங்க வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கன்சல்ட் கவுன்சிலர் ஆர் சைக்காலஜிஸ்ட். சரி டாக்டர், இப்போது இந்த மாதிரி கோபப்பட்டு இப்போது நம்ம கிட்ட பேச நேர்கள் மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. நான் அசிங்கமாக பேசுகிறேன், இல்லை எனக்கு ரொம்ப வேர்க்குது, டக்குன்னு கோபம் வருது, என் குழந்தையை அடிக்கிறேன், இந்த மாதிரி பல காரணிகள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது ஒரு குணாதிசய பிரச்சனையாக தான் இவங்களுக்கு வருதா, இல்லை ஒரு ஜெனட்டிக்காக வருதா, இல்லை லைஃப்பில் டக்குன்னு அவங்க அக்வயர் பண்ணிக்கிறாங்களா? ஜெனட்டிக்காக வரதுக்கு இதில் வாய்ப்புகள் கிடையாதுமா. இது வந்து இட்ஸ் அன் அக்வயர்டு ட்ரைட். ஆங்கர் வந்து லேர்ன்டு ட்ரைட். சிச்சுவேஷனை பார்த்து பெரியவங்க மற்றவங்க செய்கிறத பார்த்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து ஆங்கர். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது கோபம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இட் இஸ் பேசிக்கலி அன் அக்வயர்டு ட்ரைட் தான். இது வந்து ஜெனட்டிக் கிடையாது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கன்னியாகுமரியிலிருந்து அனீஷ் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். சார், தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சரி, வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. எனக்கு கேள்வி, கோபம் சில கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, சில கோபம் எனக்கு கண்ணில் இருந்து என்ன செய்யணும்னு தெரியல.
அது சார் உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. ஹலோ, சில நேரத்துல கோவப்பட்ட நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, சில நேரம் என்ன கோவத்தை என் கண்ணை இல்லாம பிளாங்க் ஆகி ஏறாம நேரம் அடிச்சிடுவேன். அதான் அது என்ன பண்றேன். சரி சார், உங்களுக்கு என்ன வயது? 23. சரி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர் அவருடைய கோபம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகுது அப்படிங்கிறாரு. இப்போ அவரே வந்து சொல்லும்போது சொல்லியிருக்காரு, என்னால் சில இடங்களில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியறது, சில இடங்களில் தான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம அடுத்தவங்களை அடிக்கிற அளவுக்கு நமக்கு கோபம் வந்து அக்ரெசிவாக வருது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 வீக் நம்மளோட பிஹேவியரை நம்மளே நோட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஹார்ட் தாட்ஸ் வருது இல்லையா, அந்த தாட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு பேலன்ஸ்டாக தாட்ஸ்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து கோபத்தை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தினேஷ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம் சார். சார் சரி, மேம் தொடர்ந்து பேசலாம். அதாவது இது வந்து ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால மக்களுக்கு கோபம் வருது? ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று இன்டர்னல், எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அரவுண்ட் யூ மேக் யூ ஆங்க்ரி. இது வந்து பீப்புள் மேக் யூ ஆங்க்ரின்னு சொல்கிறத விட இட் இஸ் யுவர் ரியாக்ஷன் டு த பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் தட் மேக் யூ ஆங்க்ரி. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து த ஒரீஸ், நமக்குள்ள கவலைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல், இதெல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். இது இன்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து நம்மளுடைய ரியாக்ஷன், பிகாஸ் ஆங்கர் இட் செல்ஃப் இஸ் அ ரியாக்ஷன் டு த ஃபேக்டர்ஸ். நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து நம்மளை நாமே எப்படி காப்பாற்றிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்தா எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் either I can be more friendly to him, I try to be more friendly to him, இல்லைன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத நான் அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் பேலன்ஸ்டாக நான் அவரை என்ன நானே எப்படி அவர்கிட்ட புரிய வைக்கிறது அப்படிங்கிற, நீ என்னை பார்த்தா கோவப்படுற அப்படின்னா செல்ஃப் சென்டர்டாக இருக்கணும் நம்மளோட பேச்சு. நீ என்ன பார்த்தா கோவப்படுறேன்னு சொன்னால் அவருக்கு கோவம் வரும். ப்ராபப்ளி என்னை பார்த்தா உனக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பார்த்தா கோவப்படுற அப்படின்னு கேட்குறதுக்கும் மாற்றி கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவங்கள பற்றி குறித்து கேட்காம யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஐ, ப்ராபப்ளி நான் செய்கிற இந்த தவறு உனக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டு தாட்ஸ். நீங்கள் அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்னா எதிராளிக்கு வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளேமை நம்மக்கிட்ட, ப்ளேம்னு கிடையாது, அது செல்ஃப் சென்டர்டாக, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இன்னும் மோர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும். அது மாதிரி அவருக்கு எதிராளிக்கு என்ன நினைப்பார், கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஓ அவன் அப்படின்னா தப்பை கரெக்டாக அவன் ஐடென்டிஃபை பண்ணுறான், இவங்கிட்ட போய் நம்ம கோவப்பட்டோமே, அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இது வந்து ஹார்ட் தாட்ஸை வந்து பேலன்ஸ்டு தாட்ஸாக மாற்றுறதுக்கான வழிகள். சரி டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை, அதாவது வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸில் வரக்கூடிய கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய சிறிய நல்ல மாற்றங்கள் கூட உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த ரொம்ப உதவும் அப்படிங்கிறத எப்படின்னு பார்க்கலாம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.